ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். விஜயநகர் விழா கோலம் போட்டிருந்துச்சு. அரசு உற்சவம். அதில் கலந்து கொண்ட அண்டை நாட்டு அரசன் விஜயவர்தனன் வந்தார். விழா முடிஞ்ச பிறகு சில தினங்கள் விஜயநகர்லேயே தங்கியிருந்தார். ஒரு நாள் அரசர் அவர்கிட்ட, அரசே, நான் கேள்விப்பட்டேனே, தங்களோட அவைப்புலவர் தெனாலிராமன் ரொம்ப சாதுரியசாலியாமே. அவர்கிட்ட சொல்லி எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் 7 வர்ணங்களிலுமாக உருமாறும் ஒரு அற்புத குருவி ஒன்று கொண்டு வந்து தர சொல்லுங்களேன்னு சொன்னார். அதுக்கு சில சமயம் 3 காலாலும், சில சமயம் 2 காலாலும், பிறகு 7 இறக்கைகள் கொண்டு வானில் பறக்கவும் வேணும் அப்படின்னு சொன்னார். அரசர் உடனே தெனாலியை அழைத்து, விரைவில் அத்தகைய குருவியை கொண்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார். அதை கேட்டு தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது. இப்படி ஒரு பறவையை பற்றி அவர் ஒருபோதும் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் சிரிச்சவாறே, சரி அரசே, நாளைக்கு நான் அந்த மாதிரி ஒரு பறவையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் தெனாலிராமன் சபைக்கு தாமதமாக வந்தார். அவர் நிலைமையே மிக மோசமாக இருந்தது. கிழிந்த உடைகள், அதில் புற்கள், முட்கள், மண் அப்படின்னு எல்லாமே ஒட்டி இருந்துச்சு. கையில் குருவி எதுவும் இல்லாமல் ஒரு பறவை கூண்டு இருந்தது. அவர் அரசர்கிட்ட, என்ன சொல்வேன் அரசே, அதிசயமான கதை நடந்து விட்டது. அந்த குருவி கையில் கிடைத்து விட்டது. நானும் அதை கூண்டில் அடைச்சிட்டேன். அதை இங்கே எடுத்து வரும்போது அது தனது மாயமான 7 இறக்கைகளை விரித்து பறந்து போயிடுச்சு. காட்டில் அதை துரத்தி கொண்டே வெகு தூரம் போனேன். அது மீண்டும் என் கையில் சிக்கலைன்னு சொன்னார். தொடர்ந்து சற்று தூரத்தில் பறந்து சென்றவாறே அது என்னிடம் சொல்லிச்சு, அரசர்கிட்ட போய் சொல்லு, காலையாகிற போதோ அல்லது இரவாகிற போதோ அல்லது நடுப்பகல் ஆகிற போதோ, வெளிச்சமோ இருட்டோ இல்லாத போது நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்துடுறேன்னு சொன்னுச்சு. அதை கேட்டதும் அரசருக்கு மட்டுமல்ல, அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தனுக்கும் தலை சுத்தியது. அப்படிப்பட்ட சமயம்னு ஒன்று உண்டா? காலையாகாமல், நடுப்பகலாகாமல், இரவு ஆகாமல், வெளிச்சம் இருட்டு ஆகும் சமயம் இது அப்படின்னு எல்லாரும் வியப்படைஞ்சாங்க. அதை கேட்டு விஜயவர்தன், அரசர் இருவரும் சிரிச்சிட்டாங்க. விஜயவர்தனர் சொன்னார், தெனாலியோட சாதுரியம் பற்றி இதுக்கு முன்பு கேள்விப்பட்டிருக்கனே தவிர இப்போதான் நேரில் பார்க்குறேன்னு சொல்லி புகழ்ந்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.